முழுவதும் இன்று அங்கன்வாடி மையங்களை மூடிவிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்திலிருந்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த மையங்களை குழந்தைகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் மக்களிடத்தில் தெரிவித்து விட்டு தான் இந்த மறியலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னாக்க 313 தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாங்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இது 4.5 ஆண்டு காலமாக முதல்வர் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து பலதரப்பட்ட இயக்குனர், தலைமைச் செயலர், எங்களுடைய துறை அமைச்சர் இவங்களை அனைவரையும் நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நான் செய்கிறேன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் இன்றைக்கி செய்யலை. இன்னும் 1 மாத காலம் மட்டுமே உள்ள சூழ்நிலையில் எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதனால் இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். இந்த மறியல் போராட்டத்தை பார்த்துட்டுனாலும் இந்த முதல்வர் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். இதில் இருக்கக்கூடிய திரளான பெண்கள், அனைத்து பெண்களுமே கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவை, வறுமை கோட்டின் கீழ் உள்ளவங்க, அன்றாட அவங்க குடும்பம் நடத்துகிறதையே பெரிய சுமையாக நினைச்சு நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு வரோம். தயவு செய்து எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். சம்பளத்துடன் எங்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் பாதி பென்ஷனாக கொடுக்கணும். பணிக்கொடை என்பது 10 லட்சம் பணியாளருக்கும் உதவியாளருக்கும் 5 லட்சமும் வழங்க வேண்டும். இந்த அரசு ஊழியருக்கு பென்ஷன் அறிவித்த மாதிரி எங்களுக்கும் நிச்சயம் எங்களுக்கு பென்ஷன் வேணும். வயதான காலத்தில் வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள். அதனால் தயவு செஞ்சு முதல்வர் கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றவில்லை என்றால் வரும் 27ஆம் தேதி முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்தம் நாங்கள் நடத்துவோம் என்று முதல்வர் அவர்களுக்கு இதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பா. சித்ரா, மாநில துணைத் தலைவர். பல முறை போராட்டம் பண்ணியிருக்கீங்க, இதுவரைக்கும் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றலை. இப்போ அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன் வருது. எலெக்ஷனில் உங்களுடைய தாக்கம் எப்படி? நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். அந்த காத்திருப்பு போராட்டத்தில் பெண்கள் எல்லாருமே நாங்கள் இரவு பகலாக இந்த கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாலே எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் படுத்திருந்தோம், காத்திருந்தோம். இதே முதல்வர் இவங்களை நீங்கள் நம்பாதீங்க, இவங்க உங்களை எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற மாட்டாங்க, நான் ஆட்சிக்கு வந்ததும் உங்களை நான் அரசு ஊழியரை ஆக்குவேன் அப்படின்னு 313 தேர்தல் வாக்குறுதியில் எங்களுக்கு உறுதி அளித்தார். அதனால் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய உறவினர், அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர் எல்லாருமே சேர்ந்து இந்த திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அதன் மூலமாக முதலமைச்சர் ஆனார். எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவர் வந்தது எங்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு நினச்சோம். 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் காலம் இல்லை.